வணக்கம் நேர்களே. இப்போ சரியாக எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூரில் கோவை புதூருங்கிற ஒரு ஏரியாவில் அறுவள்ளி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து நிற்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம மதுக்கரை போகிற ரோடு. இப்படியே பார்த்திங்கன்னா இது அறுவள்ளி நகரில் வந்து 2 முன்னணி நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று கிருஷ்ணா காலேஜ், ஒன்று சிஎம்எஸ், இன்னும் 2 நிறுவனம் இருக்குது. இப்படி போட்டோம்னா இது வந்து ஈசா யோகா போகிற வழி. இது மெயின் பைபாஸ்ன்னு போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ 2 பக்கமும் மறைச்சி வச்சுட்டாங்க. ஏன் மறைச்சிக்கணும், ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்து நடந்தனால இதை வந்து மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ வண்டி அந்த பக்கம் வர முடியறதில்ல. இருந்த போதிலும் மேலே 2 நிறுவனம் இருக்குது. இந்த 2 நிறுவனமும் இந்த பள்ளி விடுற நேரத்தில் வந்து நிறைய கூட்டமாக வரும், வாகனங்களில் நிறைய கூட்டமாக வரும். ஒரு மேம்பாலம் போட்டு இது மேலேருந்து வர வண்டி அனைத்துமே கீழே போகிற மாதிரியும், பாலக்காட்டு வழியாக இருந்து வர வண்டி ஈசாவுக்கு போகிற வண்டி மேலே போகிற மாதிரியாகவும் செய்தால் மட்டுமே இந்த இடத்துல வந்து இந்த விபத்தை வந்து தடுக்க முடியும். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் வந்து இந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்கும். எந்த வெளிச்சமும் கிடையாது, எந்த லைட்டும் கிடையாது. இந்த இடத்துல நல்ல ஒரு லைட்டு ஒன்று போடணும். ஒரு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு லைட்டு போடணும். லைட்டு போட்டால் இரவு நேரத்தில் விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் காலையும் மாலையும் வந்து காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல வந்து கண்காணிக்கணும். ஏன்னாட்டா நிறைய வாகனங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து அந்த பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ரவுண்டானான்னு போட்டிருக்காங்க. அந்த ரவுண்டானா இப்போ தற்சமயத்துக்கான போட்ட ரவுண்டானா கட்டாயம் இந்த ரவுண்டானா தேவைத்தான். ரவுண்டானா வேண்டான்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதையும் முறைப்படுத்த வேணும். வாகனங்கள் செல்வதற்கான நல்ல ஒரு அறிகுறியாக இருக்க வேண்டும். இப்போ சும்மா அடுக்கி வச்சுருக்காங்க. மேலேருந்து வர வண்டி எந்த ஒரு ரிஃப்ளெக்டும் கிடையாது. இந்த ரிஃப்ளெக்ட் இல்லாதனால வந்து நேராக வந்து மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால உடனடியாக வந்து காவல்துறையினர் வந்து அதை ரிஃப்ளெக்ட் போடணும். இந்த இடத்துல ஒரு லைட்டு ஒன்று போடணும். 2 பள்ளிக்கும் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு கருதி ஒரு மேம்பாலம் போடணும். இந்த மேம்பாலத்துக்கு மேல் வழியாக பைபாஸ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், கீழ் வழியாக பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய வாகனம் செல்லவும், பொதுமக்கள் செல்லக்கூடியதாகவும் நல்ல ஒரு அமைப்பு செய்தால் இந்த இடத்துல வந்து விபத்தை வந்து தடுக்க முடியும். ஆகையால் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக இந்த இடத்தை சீர் செய்யுமாறு SLM மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.